எலக்ட்ரிக் சார்ஜ் என்ற ஃபீல்டு டாப்பிக்ல இருந்து நம்ம வந்து நீட் பிவைக்கு கொஸ்டின் கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. 15th கொஸ்டின் பார்க்கலாம். 3 point charges plus q minus 2q plus q are placed at a points x equal to 0, y equal to a, z equal to 0 and x equal to 0, y equal to 0, z equal to 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து தி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் டைபோல் மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இது ஒய் ஆக்சஸ், இது எக்ஸ் ஆக்சஸ் எடுத்துட்டா இங்கே -2q சார்ஜ் வந்து ஆரிஜினில் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு -q ஒரு -qன்னு எடுத்துக்கலாம். ஒரு +q சார்ஜ் வந்து இப்போ ஒய் ஆக்சஸில் ஏ என்ற டிஸ்டன்ஸ்லையும் ஒரு +q சார்ஜ் வந்து எக்ஸ் ஆக்சஸில் ஏ டிஸ்டன்ஸ்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இப்போ வந்து நமக்கு டைபோல் மொமெண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டைபோல் மொமெண்ட் என்ன பண்ணலாம்னா, இந்த -q இந்த -2q இருக்குல்ல, ரெண்டு -q பிடிச்சிருக்கேன். ஒரு -q இன்னொரு +qக்கு வந்து ஒரு டைபோல் பின்னு எடுத்துங்க. இன்னொரு +q இது ஒரு -q இருக்கு இல்லையா, இதுக்கு ஒரு டைபோல் மொமெண்ட் வந்து ஒரு பின்னு எடுத்துங்க. ஓகேங்களா? சரி, எடுத்துட்டிங்கன்னா ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட் வந்து இப்படி இருக்கும். 90 டிகிரினால எவ்வளோ வரும்னு சொல்லுங்க, p√2ன்னு வரும். சரிங்களா? p√2ன்னு வரும். இது வந்து பாசஸ் த்ரூ a, a என்ற பாயிண்ட்ல பாஸ் ஆகுது. ஓகேவா? சரிங்களா? அப்போ வந்து p வந்து எவ்வளோ, q இன்ட்டு a, q இன்ட்டு a இன்ட்டு √2. அப்போ q இன்ட்டு a இன்ட்டு √2. இது வந்து அடுத்து பாசஸ் த்ரூ x ஈக்குவல் டு a, a. அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ப்பா. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. 16th கொஸ்டின் போகலாம். ஏ பாயிண்ட் q, அதாவது 16th கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா வந்து a point q lies on the perpendicular bisector of an electric dipole of dipole moment p if the distance of q from the dipole is r அப்படின்னு சொல்லிட்டு electric field at q கேட்குறாங்க. இப்போ இதுதான் டைபோல் moment p, இதுதான் ஈக்குவேட்டோரியல் லைன் எடுத்துங்க. இந்த பாயிண்ட்ல ஃபீல்டுக்கு என்ன பாருங்க பார்த்தீங்கன்னா kp டிவைடட் பை, அதாவது kp cos theta டிவைட் பை kp மட்டும் தான் இருக்கும், r கியூப் இருக்கும். ஓகேங்களா? அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் p இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r கியூப் அப்படின்னு வருதுப்பா. இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும் பாருங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு p அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r பவர் -1/3 r பவர் -3ன்னு வரும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. An electric dipole is placed at an angle of 30 degree with an electric field intensity 2 × 10⁵. It experiences a torque equal to 4 Newton meter. The charge on the dipole if the dipole length is 2 cm சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ டார்க் ஈக்குவல் என்ன ஃபார்முலா, p sin θ. p வந்து என்ன பண்ணலாம், q இன்ட்டு 2l இன்ட்டு e இன்ட்டு sin θன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? டார்க் எவ்வளோ கொடுத்தாங்க, 4. q வந்து qன்னு வச்சுங்க. இப்போ வந்து டைபோல் லெங்த் எவ்வளோ, 2 cm சொல்லியிருக்காங்க. ஸோ 2 × 10⁻²ன்னு போட்டுங்க. இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 2 × 10⁵. sin θ வந்து sin 30 ஒரு 1/2. 2 கேன்சல் ஆயிருது. இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 2 கேன்சல் ஆயிரும். 10⁻², 10⁵, 10⁻3. 10⁻3 அந்த பக்கம் போனால் -3 வரும். அப்போ q = 2 × 10⁻³ கூலும் வருது. அப்போ 2 மில்லி கூலும் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. A dipole of dipole moment P is placed in uniform electric field. The torque acting on the dipole வந்து P sin θ. ஸோ P cross E ன்னு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. A spherical conductor of radius 10 cm has a charge 3.2 × 10⁻⁷ distributed uniformly. What is the magnitude of electric field at a point 15 cm from the center of the dipole சொல்லியிருக்காங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, kq/r². k வந்து 9 × 10⁹, q வந்து 3.2 × 10⁻⁷, r வந்து 15 × 10⁻² சென்டிமீட்டர் மீட்டரை மாற்றிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுருணும். இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1.28 × 10⁵ நியூட்டன் பர் கூலும்னு வரும்ப்பா. ஸோ செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A thin conducting ring of radius r is given plus q charge. The electric field at the center is O of the ring to the charge on the part AKP of the ring is E. The electric field at the center due to the charge on the part ACDB of the ring கேட்டிருக்காங்க. இப்போ சென்டர் ஆஃப் தி ரிங்கில் ஃபீல்டு வந்து 0 வரணும். அப்போ ஏகேபினால ஃபீல்டு வந்து ரேடியல் அவுட்வுட் இருக்கும். இது ஈன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏசிடிபினால் வந்து எப்படி இருக்கணும், ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும். அப்போ எந்த டைரெக்ஷனில் இருக்கணும், டுவோர்ட்ஸ் கே, ஓலேருந்து டுவோர்ட்ஸ் கே இருக்கணும். அப்போ வந்து ஆன்சர் எது கரெக்டாக எடுத்துக்கலாம் பாருங்கள், இ அலாங் ஓகே. அதாவது நம்ம நெட் ஃபீல்டு அட் சென்டர் 0ன்னு தெரியணும். அப்போ ரெண்டு பார்ட்னாலே ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டாக இருக்கணும் சார்ஜ்னு புரிஞ்சுக்கணும்ப்பா. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்கள். Electric field at the center O of a semicircular circle of radius A having linear charge density lambda is given by அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஒரு செமி சர்க்கிள்னு எடுத்துகிட்டு இப்படி பண்ணிவிட்டு
இப்படி ஒய் ஆக்சிஸ் எடுத்துகிட்டு இதில் ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துக்கலாம். இதனால இந்த பாயிண்டில் ஃபீல்டு வந்து டிஇன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த ஆங்கிள் டீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் டீட்டா. அப்போ எக்ஸ் காம்பனண்ட் வந்து டிஇ காஸ்டா, சாரி டிஇ காஸ்டா, ஒய் காம்பனண்ட் டிஇ சைன் டீட்டான்னு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒரு பார்ட்னர் எடுத்துக்கோன்னா எக்ஸ் காம்பனண்ட்டும் கேன்சல் ஆகிரும். எக்ஸ் காம்பனண்ட் கேன்சல் ஆகிட்டு ஒய் காம்பனண்ட் மட்டும் தான் இருக்கும். அப்போ நெட் ஃபீல்டு வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்டெக்ரல் டிஇ சைன் டீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? சரி, இந்த இன்டெக்ரல் டிஇக்கு வந்து கே டிக்யூ, அந்த ஸ்மால் பார்ட், இந்த டிஎல் பார்ட் இருக்கு இல்லையா, இதனால இருக்கிற சார்ஜ் வந்து டிக்யூன்னு போட்டிங்கன்னா டிக்யூ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் டீட்டான்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இன்டெக்ரல் டிக்யூக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்கள். அதாவது லாம்டா இஸ் ஈக்குவல் டு டிக்யூ பை டிஎல்னு போட்டுக்கலாம். டிக்யூ பை டிஎல்னு போட்டுக்கிட்டீங்கன்னா டிஎல்லுக்கு வந்து ஆர் டி டீட்டான்னு போட்டுக்கலாம். அப்போ டிக்யூ இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும், லாம்டா இன்ட்டு ஆர் டி டீட்டா. அப்போ இங்கே என்ன சப்ஸ்டிட் பண்ணுவோம், கே காமனாக வெளியே எடுத்துட்டு ஆர் ஸ்கொயர் இன்டெக்ரல் வெளியே எடுத்துட்டு இன்டெக்ரல் லாம்டா ஆர் லாம்டா ஆர் டி டீட்டான்னு வருது கரெக்டாக, இன்ட்டு சைன் டீட்டா. இதை இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேஷன் மைனஸ், அதாவது 0 to பை இன்டெகிரேட் பண்ணுங்கள். அப்படி இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா லாம்டா ஆர்லாம் வெளியே எடுத்துட்டிங்கன்னா கே லாம்டா ஆர் கேன்சல் ஆச்சுன்னா ஒரு ஆர், சைன் டீட்டா இன்டெகிரேட் பண்ணால் காஸ்ட்டாக அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டோம்னா அப்பர் லிமிட் போட்டால் -1, சைன் டீட்டா இன்டெகிரேட் பண்ணால் ஆக்சுவலாக ஒரு மைனஸ் வரும். அப்புறம் லோயர் லிமிட் போட்டால் மைனஸ் ஆஃப் காஸ் 0 வந்து அது ஒரு 1. அப்போ மைனஸ் ஒரு ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் ஆக மொத்தம் 2 வந்துடும். அப்போ கேக்கு வந்து 1/4 பை எப்சிலான் நாட்டு போட்டு 1/4 பை எப்சிலான் நாட் லாம்டா பை ஆர் இன்ட்டு 2ன்னு போட்டுக்கணும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள். அப்போ 21st ஆன்சர் வந்து நமக்கு லாம்டா பை 2 பை எப்சிலான் நாட் ஆர்னு வருது. ஆர் தான் ஏன்னு எடுத்துருக்கோம். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்கள். வாட் இஸ் தி ஃப்ளக்ஸ் த்ரூ ஏ கியூப் ஆஃப் சைடு ஏ இஃப் தி பாயிண்ட் சார்ஜ் ஆஃப் கியூ இஸ் அட் தி கார்னர் ஆஃப் ஒன் ஆஃப் தி கார்னர் சொல்லியிருக்காங்க. இதான் ஒரு கியூப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கியூபோடைய ஒரு கார்னரில் சார்ஜ் பிளேஸ் பண்ணுறோம். இங்கே கியூப் சார்ஜ். அப்போது இந்த ரைட் சைடில் ஒரு கியூப் வைக்கிற மாதிரி ஆச்சும் பண்ணிக்கிங்க. இப்போ பேக் சைடில் ஒரு 2 கியூப் வச்ச மாதிரி, இதுக்கு டாப்பில் ஒரு 4 கியூப் வைக்கிற மாதிரி ஆச்சும் பண்ணிக்கிங்க. ஆக மொத்தம் 8 கியூபுக்கு சென்டரில் சார்ஜ் இருக்கும். அப்போது ஃப்ளக்ஸ் த்ரூ 8 கியூப் இஸ் ஈக்குவல் டு கியூ பை எப்சிலான் நாட் வரும். அப்போ ஃப்ளக்ஸ் த்ரூ 1 கியூப் வந்து 1/8 டைம்ஸ் ஆஃப் கியூ பை எப்சிலான் நாட்னு வரும்ப்பா. அடுத்து ஸோ ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A charge Q is enclosed by a Gaussian spherical surface of radius r. If the radius is double, then the outward flux, actual flux equal to Q by epsilon. It is independent of size and shape வரதுனால remains same னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A hollow cylinder has a charge Q coulomb within it. If pi is the electric flux in this unit volt per meter associated with voltmeter associated with the curved surface B, the flux linked with the plane surface A கேட்டிருக்காங்க. இந்த பிளேன் சர்ஃபேஸ் ஏக்கு வந்து ஒரு π1ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பிளேன் சர்ஃபேஸ் ஏக்கும் π1 தான் வரும். அதே வரும். கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு ஒரு π2 எடுத்துக்கலாம். டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ப்ளஸ் டுவைஸ் தி பிளேன் சர்ஃபேஸ் போட்டு தட் இஸ் ஈக்குவல் டு q by epsilon naught போட்டிங்கன்னா இப்போ இந்த π2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். என்ன வரும் பாருங்க, 2π1 is equal to q by epsilon naught மைனஸ் π2 தான் பைன்னு சொல்லியிருக்காங்க கர்வ்டு சர்ஃபேஸ். இப்போ இந்த 2 கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா π1 தான் ஃப்ளக்ஸ் அசோசியேட்டட் வித் தி பிளேன் சர்ஃபேஸ். ஸோ 1/2 q by epsilon naught π மைனஸ் πன்னு வருது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி கரெக்டுப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A charge Q is located at the center of a cube. The flux through any phase கேட்குறாங்க. அதாவது ஒரு சார்ஜ் வந்து சென்டரில் வச்சுட்டிங்கன்னா இது மொத்தம் 6 ஃபேஸ் இருக்குது சென்டரில். அப்போ ஃப்ளக்ஸ் த்ரூ 1 கியூப்ன்றது ஃப்ளக்ஸ் த்ரூ 6 ஃபேஸ்னு வந்துடும். ஃப்ளக்ஸ் த்ரூ 6 ஃபேஸ் தட் இஸ் ஈக்குவல் Q by epsilon naught. அப்போ ஃப்ளக்ஸ் த்ரூ 1 ஃபேஸ் ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்கள். 1 ஃபேஸ் வந்து 1/6 டைம்ஸ் ஆஃப் Q by epsilon naught 4π மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கிங்க. அப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்கள். 25th வந்து ஆன்சர் இப்போ பி வருது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A charge Q is placed at the center of a cube. Flux coming out from each phase. அதான் போன சம்மு தான். இது மைக்ரோ கூலும்னால 10⁻⁻6 போட்டுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். A charge Q is situated at the corner of a cube. The electric flux passes through 6 phase. ஒரு கார்னரில் வச்சுருந்தோம்னா நமக்கு வந்து என்ன வந்திருக்கும்னு சொல்லுங்கள். Q by 8 epsilon naught வரும். அதான் 6 ஃபேஸ்ன்றது வருது நமக்கு. அதனால் வந்து 27க்கு பின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் ரிப்பீட்டட் சம். அடுத்த சம் பாருங்க. A point charge Q is placed at the center of a cube of side L. The electric flux emerging from the cube. அதாவது கியூபுக்கு வந்து டைரெக்டாக காஸ் லா. இது வந்து Q by epsilon naught அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A hollow metal sphere of radius r is uniformly charged. The electric field due to the sphere at a distance r. அதாவது இன்சைடு வந்து 0 இருக்கும். இன்சைடு வந்து ஃபீல்டு வந்து 0 இருக்கும். அவுட் சைடு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர் இருக்கும். அப்போ இன்சைடு 0, அவுட் சைடு வந்து டிக்ரீசஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா இன்சைடு வந்து 0,
if r is less than r, decreases or as r increases outside the surface னு போட்டுக்கலாம். சரி, அடுத்த question பாருங்க. Two parallel infinite line charge with linear charge density lambda are placed at a distance to r in free space. What is the electric field midway between them? அதாவது இது ஒரு பாசிட்டிவ் lambda charge, இது ஒரு நெகட்டிவ் lambda charge. இங்கே பாசிட்டிவ் lambdaனால ஃபீல்டு டுவோர்ட்ஸ் ரைட் இருக்கும், நெகட்டிவ்னாலையும் டுவோர்ட்ஸ் ரைட் இருக்கும். அப்போ 2e டைம்ஸ் ஒரு நெட் ஃபீல்டு. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் lambda பை ஒரு லீனியர் சார்ஜ் டென்சிட்டினால 2 பை lambda பை 2 பை எப்சிலான் நாட் ஆர்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். கரெக்டுங்களா? அப்போ 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ நெட் ஃபீல்டு எவ்வளோ வருது? lambda பை பை எப்சிலான் நாட் ஆர்னு வருது. ஸோ ஆப்ஷன் டி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. The electric field at a distance 3r by 2 from the center of a charged conducting spherical shell of radius r is the electric field at r by 2 கேட்டால் இது இன்சைடுப்பா. இன்சைட் தி சார்ஜட் கண்டக்டிங் ஸ்பியர் ஃபீல்டு வந்து என்ன வரும்னு சொல்லுங்க? ஜீரோன்னு வரும். ஸோ ஜீரோன்னு போட்டுக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A hollow insulated conducting sphere is given a positive charge 10 microcoulomb. What will be the electric field at the center of the sphere if its radius is 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் அதாவது இன்சைட் தி சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியருக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோ. அதாவது இன்சைட் தி கண்டக்டிங் ஸ்பியர் வந்து ஃபீல்டு வந்து ஜீரோ வரும்ப்பா. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்.